வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான சேனல் தான் இது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சாதாரணமாக இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் ஒரு உணவு சார்ந்த பிஸ்னஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உணவுக்கு அடிமையாகாதவங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். நாக்குக்கான அந்த ருசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உலகம் ஃபுல்லாகவே ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உணவுப் பொருள் சார்ந்த ஒரு ப்ராடக்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மசாலா பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ரீசன்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸில், அதாவது இந்த மசாலா பொருட்கள், வாசனை பொருட்கள், இந்த இதில் நம்ம தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நம்ம தான் உற்பத்தியும் பண்ணுறோம், கன்சியூமர் நம்மளே நுகர்றோம், நம்மளே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் ரொம்ப லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கன்சூமர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஸ்பைசஸை நம்ம கணக்கெடுக்கும்போது அதில் 70% ஆஃப் ஸ்பைசஸ் எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா இந்தியாவிலேருந்து தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கனாக்கா நம்ம உணவில் மசாலா பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது. மசாலா பொருள் இல்லாத உணவு வகையில் இப்போ யாருக்குமே பிடிக்கல அப்படின்னே சொல்லுவாங்கன்னு நினைக்கலாம். நம்ம சாதாரணமாக பார்த்திங்கனாக்கா ஒரு சிக்கனை எடுத்துக்கிட்டாலே அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தாக்கா பெப்பர் சிக்கன்பாங்க, அப்புறம் சில்லி சிக்கன் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மசாலா பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சாம்பார் ஆகட்டும், அதுலேயும் ஒரு மசாலா சாம்பார் பொடி வேணும். இந்த மாதிரி ஒரு ரசத்துக்கான பொடியும் வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ், ஆச்சி, சக்தி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னும் ஏகப்பட்ட பிராண்டட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்டட்ஸும் போட்டி போட்டு இருக்குது. ஆனால் எல்லா பிராண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் எந்த டவுட்டும் பட தேவையில்லை. இப்போ எல்லா மக்களும் ஃபுட்டுக்கு அடிக்டாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கான கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறைஞ்ச டைம்லையே நம்ம அதிகமாக இந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகலாம். அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று பார்ப்போம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எந்த அளவுக்கு விற்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணால் நமக்கு எவ்வளோ லாபம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வேல்யூ, ஸ்பைசஸோட எக்ஸ்போர்ட் வேல்யூ, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஸ்பைசஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 79 பில்லியன் ருபீஸாக இருந்த இந்த எக்ஸ்போர்ட் 2019 231 பில்லியன் ருபீஸ் அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படின்னா இதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். வருஷத்துக்கு வருஷம் வளர்ச்சி அதிகமாகவே தான் போய்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த மசாலா பொடி பிஸ்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் இட்லி பொடி, ரசப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை 3 விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக பண்ணலாம், இன்னொன்று ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக பண்ணலாம், அப்புறம் ஹோம்மேட் பிஸ்னஸாகவும் இதை நம்ம செய்ய முடியும். இதை பற்றிய டீட்டெயில் தான் நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் பற்றி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதாரணமாக மிளகாய், மல்லி, அப்புறம் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நீங்கள் அப்படியே இதை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பொடிக்கு ஒவ்வொரு விதமான இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்ப்போம். அதனால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது இதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. அது எதுங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராசஸ் தான். சாதாரணமாக ஒரு பொடி நம்ம அரைக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணணும். கல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம அதை க்ளீன் பண்ணணும். அப்புறம் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது நம்ம அதில் பாக்டீரியாலாம் இல்லாமல் எல்லாமே காலியாகும். ரோஸ்டிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னாக்கா, அந்த பொடியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக அதை நம்ம வந்து என்ன செய்கிறோம், ரோஸ்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணணும். அது பெருசாக இருக்கிறதெல்லாம் சின்னதாக்குறதுக்காக நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம், பொடியாக்குறோம். அப்புறம் கிரேடிங் பண்ணணும். கிரேடிங்கிறது என்னன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எல்லாமே ஒரே அளவாக இருக்கிறது. சீவிங்லேயும் அதே தான் வரும். எல்லா அந்த தூளும் ஒரே அளவுக்கு வர்றதுக்கு சீவிங் சலிக்கிறது இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இதில் வரும். அதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். கிளீனிங், ட்ரையிங், ரோஸ்டிங், கிரைண்டிங், கிரேடிங், சீவிங் அண்ட் பேக்கேஜிங். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு மார்க்கெட்டிங். இப்போ அடுத்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் இருக்கீங்க, நம்ம சாதாரணமாக இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹோம்மேடாக நம்ம வீட்டில் செஞ்சு அதுக்கு வந்து நீங்கள் மிஷினரிஸ்லாம் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே தெரியலைனாலும் நிறைய ஃபுட் சேனல்ஸ், குக்கிங் சேனல்ஸ் நிறைய இருக்குது. அந்த சேனல்ஸ்குள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்டை எப்படி தயாரிக்கலாம், அந்த பொடியோட நேமை போட்டால், ஒரு மிளகாய் பொடின்னு போட்டால் அது எப்படி தயாரிக்கணும், அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது எல்லாமே அதில் வரப்போகுது. அந்த மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம வாங்கி அதை நம்ம வீட்டிலையே காய வச்சு வறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கான்ட்ராக்டாக பேசிக்கிட்டு இவ்வளோ அரைச்சாக்கா இவ்வளோ பணம் தர்றோம் அப்படி சொல்லி கம்மி பண்ணி பேசி நம்ம அரைச்சி கொண்டு வந்து நம்ம சாதாரணமாக பேக்கெட் பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு நம்ம போடுறது தான் நம்ம ஹோம்மேடு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் லேபிளோ மற்ற எதுவுமோ நம்ம வைக்க போகிறதில்ல. கேரளாவிலலாம் ஹோம்மேடு மசாலா பொடிகளுக்கு தான் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் இதுக்கு வரவேற்பு இருக்குது. ஆனால் இது ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் நினைக்கிறது இது நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஹோம்மேட் பிஸ்னஸ்ங்கிறது எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு வந்து லைசன்ஸ் அது இதுன்னு ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம ரொம்ப பெரிய அளவில் போகும்போது தான் இது ரொம்ப பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சின்ன லெவலில் இது நல்லாவே பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் நமக்கு முதலீடு தேவைப்படும். அதுவே லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும். அது மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 2லேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். இப்போ இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதில் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம குடிசை தொழிலாக பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக ஒரு மாதத்துக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம லிமிட்டே சொல்ல முடியாது. ஏன்னா இதில் உள்ளூரில் சேல் ஆகிறதும் இருக்குது. அது போக நம்ம டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்போர்ட் இருக்குது. இவ்வளவும் அதில் வரும். அதனால அதனுடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம இப்போ கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதோட ப்ராஃபிட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க்கெட்டிங் பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமமாக ஒரு 50% ப்ராஃபிட் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ப்ராஃபிட் இருக்கும். இதில் சேல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 100 கிலோ நார்மலாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு 100 கிலோ வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து 1 லேக்கை தாண்டி இருக்கும். அதனால் ஆனால் மேக்ஸிமம் லிமிட்டேஷன் வந்து நான் இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்கையும் மார்க்கெட்டிங்கையும் பொறுத்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா லைசன்ஸ் டீட்டெயில்ஸ். பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் வேணும், நம்ம தான் குடிசை தொழில்னால் நம்ம சாதாரணமாக பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். ஆனால் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கவர்மெண்ட் வந்து ஹோமில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸோ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாவோ பண்ண போகும்போது அதுக்கு ஒரு சில லைசன்சஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ அதில் என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ப்ரைவேட் லிமிட்டடாக, பார்ட்னர்ஷிப்பாக, இல்லை சிங்கிள் பர்சன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத அதில் தெளிவாக குறிப்பிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ரொம்பவே மஸ்ட்டு. அப்போ ஜிஎஸ்டி நம்பர் வந்து கட்டாயமாக வேணும். ட்ரேட் லைசன்ஸ் வேணும். அப்புறம் FSSAI இது உணவுக்காக சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய ஒரு இது லைசன்ஸ் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அது கண்டிப்பாக இருக்கணும். ட்ரேட்மார்க் இருக்கணும். ஏதாவது ஒரு ட்ரேட்மார்க் இல்லாமல் நம்ம பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு முதலீடு போட்டு ட்ரேட்மார்க் இல்லாமல் பண்ண முடியாது. BIS சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி அக்மார்க் முத்திரை இருந்தால் ரொம்ப நல்லது.
அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷினரிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து சாதாரணமாக பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு எந்த மிஷினரியும் உங்களுக்கு தேவையில்ல. ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு 10,000க்கு வாங்கினா கூட மாதத்துக்கு ஒரு 50,000 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஸ்மால் ஸ்கேலுக்கும் லார்ஜ் ஸ்கேலுக்கும் மிஷினரிஸ் வேணும். அதில் லார்ஜ் ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பல்வரைசர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஸ்கேலுக்கு டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் வேணும், ஸ்பைஸ் கிரைண்டர் வேணும், வேயிங் ஸ்கேல் வேணும், பேக்கிங் மிஷின் வேணும், அப்புறம் கம்ப்ரெசர் வேணும், ரோஸ்டர், சீலிங் மிஷின், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு கவர்ஸ் வேணும். இது எல்லாமே எதுக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நம்ம ஒரு பொருளை வந்து கிரைண்ட் பண்ணோன்னா கிரைண்டர் வேணும், அப்புறம் வேயிங் ஸ்கேல், அது எந்த அளவில் போடுறோங்கிறதுக்கு வேயிங் ஸ்கேல் வேணும், பேக்கிங் பண்ணுறதுக்கு மிஷின் வேணும், கம்ப்ரெசர் வேணும், ஏன்னா நம்ம நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி தான் அதில் பண்ணி கம்ப்ரெசர் வேணும், ரோஸ்டர் வேணும், சீலிங் மிஷின் வேணும், கவர்ஸ் வேணும். இத்தனை விஷயங்களும் நம்ம இதில் மிஷினரிஸில் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ இந்த மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா மார்ட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும். ஸ்பைசஸ் மெஷின் அப்படின்னு போட்டாலே நிறைய வெரைட்டிஸ் வருது. இல்லை ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது, நிறைய இருக்குது. இதில் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த மிஷினெல்லாம் பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இப்போ இதுக்கு எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கும்போது, நீங்கள் ஏற்கனவே இதை நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய பிராண்டட் பார்த்துருக்கீங்க, அவங்கெல்லாம் எப்படி ஆடு கொடுக்குறாங்கன்னு பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அட்வர்டைஸிங் பண்ணலாம். டிவி அண்ட் மீடியாலெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். வால் பெயிண்டிங்ஸில் நம்ம நேமை நல்லா ரீச் பண்ணுறது வால் பெயிண்டிங் சொல்லலாம். எங்கே வேணாலும் வால் பெயிண்டிங் எழுதி வைப்பாங்க, அப்போ நம்ம நேம் வந்து நல்லா ரீச் ஆகும். டீலர்ஷிப் கொடுத்து நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம பிராண்ட் நேமை ரீச் பண்ண வைக்கலாம். இப்போ நிறைய பிராண்டட் ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதிலெல்லாம் நம்ம பிராண்டை அடிக்கடி சொல்லி நம்ம பிராண்ட் நேமை வந்து என்ன செய்ய வைக்கணும், ரீச் பண்ண வைக்கணும். அப்போ தான் நிறையா அது சேல் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் இப்போ பெஸ்ட்டு. சொல்ல போனாக்கா நம்ம இப்போ ரீட்டைல் ஷாப்பு அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது, எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் அமேசானில் அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். நம்ம நேம் தான் எல்லார் மனசுலையும் பதிய வைக்கணும். இந்த பொருள் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது, ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நேமை கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இதில் நம்ம என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.